ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு என்றைக்கு பார்த்து சமைக்கிறோமோ அன்றைக்கி சாப்பிட வர மாட்டாங்க. இன்றைக்கி வரது டவுட்டு தான், லேட்டாக தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய க்ளீனிங் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு காலையிலே சிம்பிளாக எக் கிரேவியும் ரைஸும் வச்சு சாப்பிட்டுட்டோம். நைட்டுக்கு ராகி தோசை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகி ஊற போட்டிருந்தேன். ராகி மாவெல்லாம் அரைச்சி வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பா தூங்கிட்டாங்க. சமைக்கிற ஒர்க்கும் இல்லைன்னு சொல்லிட்டு வீடு க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருந்தது, பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சதுமே ஹஸ்பண்ட்கிட்டேருந்து ஃபோன் வந்துச்சு, இன்னும் 1/2 hourல வீட்டுக்கு வந்துடுவேன், சமைச்சி வை, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு 1 பாட்டாக தக்காளி சாதம் வச்சுட்டு ஈவினிங் ஹஸ்பண்ட் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பருப்பு இருந்தது வீட்டில், வடை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற போட்டிருந்தேன். வரும்போதே வாழைக்கன்று வந்து கொண்டு வந்திருந்தாங்க. நாங்கள் வெரைட்டி ஆஃப் வாழைக்கன்று வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். வாழ்க்கையும் இப்படி தாங்க. பாய்.